இன்றைய தலைப்பு தசரதர், ராமர், பரதன், லட்சுமணன் இவர்களுடைய அன்பு பாசத்தை பற்றி கூற வேண்டும். எனது பெயர் தமிழ்ச்செல்வி. நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. சூரிய வம்சத்தில் பிறந்தவர் பரதன். தசரதன் மகனாக பரதன். சூரிய வம்சத்தில் பிறந்தவர் ராமர். சூரிய ஒளி போல் மிகவும் பிரகாசமாக ஜொலிக்கிறார். அவருடைய தந்தையும் அதே மாதிரியே மிக அன்பாக அழகாக ஆட்சி செய்து வந்திருக்கிறார். சூரிய வம்சத்தில் பிறந்த தசரதரும் உண்மையும் நேர்மையும், சத்ருக்கள் இடையூறு இல்லாமல், சத்ருக்கள் கிடையவே கிடையாது அவரோட ஆட்சியில். ஏழை எளிய மக்கள் சந்தோஷத்துடன் வாழ்க்கை நடத்தி வருவதற்கு இவர் மிகவும் துணை புரிந்திருக்கிறார். மகாராஜாவாக இருந்த தசரதன் இந்திரனுக்கும் குபேரருக்கும் சமமாகவே இருந்திருக்கிறார். அவருக்கு குழந்தைகள் இல்லாத போது விஸ்வாமித்திரர் காமஸ்ரீயாகம் நடத்தி அதன் மூலமாக 4 குழந்தைகள் பிறக்கிறார்கள். அவர்கள் யார்? 4 விஷ்ணுவோட அவதாரம். அவ்வாறு பிறக்கும் பொழுது ஒரு நாள் விஸ்வாமித்திரர் சிவபெருமானிடம் சொல்லுகிறார், அரக்கர்களோட தொந்தரவு அதிகமாக இருக்கிறது. அப்பொழுது விஷ்ணுவே, நானே அவதாரமாக தர்மருக்கு வந்து பிறக்கிறேன். ராவணனை அழிப்பதற்காகவே ராமனாக நான் மனித பிறவி எடுத்து வருகிறேன் என்று விஷ்ணுவே கூறுகிறார். அவ்வாறாக தசரதனுக்கு 4 பேர் பிறக்கிறார்கள். ராமனும் லட்சுமணனும் பிறந்ததும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அப்போ என்னன்னு ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்க்குறாங்க. ஒன்றும் அழுகை நிப்பாட்ட மாட்டேங்குது ஒரு சின்ன குழந்தை. அப்போ விஸ்வாமித்திரர் வந்து பார்க்கிறாரு. அப்போ அந்த குழந்தைய தூக்கி பக்கத்தில் 2வது குழந்தை பக்கத்தில் படுக்க வைக்கிறாங்க. அப்போ அது கையை பிடிச்சிட்டு சிரிக்குதான். அப்பயே அது ராமனும் லட்சுமணனும் இணைப்பிரியாத சகோதரர்களாக இருக்கிறார்கள். இதை பார்த்த தசரதனும் அவர்கள் தாய் உலக மக்கள் அனைவருமே சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு இருப்பதே பெரிய விஷயம் என்று. அது கடவுளுடன் அவதாரமாக இருப்பதால் தான் இவ்வாறு நமக்கு தெரிகிறது, புலப்படுகிறது. அப்போது இவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது விஸ்வாமித்திரர் காட்டுக்கு யாகம் வளர்க்க கூப்பிடும் பொழுது இருவருமே செல்லுகிறார்கள். அண்ணனை காப்பாற்றுவதற்காகவே தம்பி செல்லுகிறார். அண்ணனை விட்டு இணை பிரியாத நண்பர்களாக இருக்கிறார். அண்ணன் வேண்டாம் என்று சொன்னாலும் லட்சுமணன், அண்ணா நீ இல்லாத இடத்தில் நான் இருப்பதில்லை, நீ இருக்கும் இடத்தில் தான் நான் இருப்பேன் என்று கூறுகிறார். அப்பொழுது நீரில்லாத ஆற்றில் நீர் எவ்வாறு வரும்? அதுபோல தான் எனக்கு பட்டாபிஷேகம் நடக்கணும்னு இருந்தால் தான் நடக்கும், இல்லைன்னா அதை பற்றி நினைக்க வேணாம், நான் சிறிது கவலைப்படவில்லை, அது என்னோட விதி என்று ராமர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் லட்சுமணனும் அதை ரொம்ப கோவப்பட்டு பரதனை திட்டுகிறார். பரதனோ நிறைகுடம் போல் உள்ளவர், அவர் அன்பானவர், அவரை திட்டாதே என்று ராமர் சொல்கிறார். அப்போ ராமருக்கு பரதன் மேலேயே அன்பு இருக்குது, லட்சுமணர் மேலேயே அன்பு இருக்கிறது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதற்கு போல அவர் காட்டுக்கு போனதும் தந்தை இறந்து வாங்கன்னு கூப்பிட்டா கூட ராமர் வரவே இல்லை. அவர் அவ்வளோ அன்பு பாசம். அப்பா என்னை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்களே, இனிமேல் நீங்கள் வரமாட்டீங்க, ஆனால் நான் நாடால் திருப்பி வரும் பொழுது நான் எவ்வாறு அங்கே இருப்பேன், நான் இறந்ததற்கு சமமாயிருவேன் என்று மிகவும் வருத்தப்பட்டார். அப்பா மேல் வைத்திருக்கும் பாசத்திற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகும். லட்சுமணர், அண்ணா விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்லும் பொழுது, ஆற்றில் நீர் இல்லாத பொழுது நீரில் இருக்கும் மீன் போல நான், மலர்கள் போல் அன்னி, நீர் இல்லை என்றால் மீன்கள் இறந்துவிடும், ஆனால் மலர் மலர்ந்து விடும், அது போல தான் நீங்கள் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் என்று லட்சுமணன் கூறுகிறார். அப்போ லட்சுமணனோட பாசம் எவ்வளவு என்று நம்ம எளிதாக தெரிந்து கொள்ளலாம். பரதன் ஆட்சி செய்யும் பொழுது அண்ணன் எவ்வளோ கஷ்டப்படுகிறாரோ அது போலவே இவரும் கஷ்டப்படுகிறார். அண்ணன் இருக்கும் இடம் காடு, மலை, புல், முள் எல்லாம் குத்துமே, அது மாதிரியே இவரும் அந்த இடத்துல தான் படுத்து உறங்குகிறார். ஆட்சி செய்ய மக்களை துன்புறுத்தாமல் அண்ணன் வாழும் வாழ்க்கையவே ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார். இவ்வாறு வாழும் பொழுது அவர்களுடைய பாசம், அன்பு நமக்கு எவ்வாறு புரிகிறது? மிகவும் அன்பானவர்கள், ஒன்றை விட்டு ஒன்று பிரியாமல் கண்ணை இமை காப்பது போல் இருக்கிறார்கள். இதுவே அவர்களுடைய அன்பு பாசத்துக்கு எடுத்துக்காட்டாகும். நன்றி.